ஐநெறி நூல் அம்மையப்பர் நம் அனைவருக்கும் அருளும் வாழ்க்கை நெறி. இந்நூலில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து பதிவு செய்தவர் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள். இந்நூல் ஒலி வடிவத்தில் செம்மை கல்வி யூடியூப் தளத்தில் இயல் வரிசையாக வெளியிடப்பட இருக்கிறது. இந்நூலின் 3ஆம் இயல் ஐங்கரணக் காப்பு. இவ்வியலை இப்போது கேட்கலாம். படிப்பவர் திருமதி நறுவிழி. இவ்வியலில் உள்ள மறைமொழிகளை இசையமைத்து பாடியிருப்பவர் ஆசான் மா. செந்தமிழன். ஐநெறி நூல் இயல் 3 ஐங்கரணக் காப்பு. மறைமொழி 23. மாற்றருந் தன்மை தோற்றமோடீற்றை ஒருங்கெனக் கொள்ளும் மறையோனுக்கு உரித்தாதலால் மாந்தர்க்கில்லை அஃது என்பது இந்த பாடத்தின் முதல் மறைமொழி. மாற்றருந் தன்மை என்றால் மாற்றுவதற்கு அரிய தன்மை அல்லது மாற்றமே இல்லாமல் நிலையாக இருக்கும் தன்மை. இது இறைவனுக்கு உரியது, மாந்தருக்கு இல்லை. இதுதான் கருத்து. இது எவ்வாறு கூறப்படுகிறது என்பதனை நன்கு உள்வாங்குங்கள். மாற்றருந் தன்மை தோற்றமோடு ஈற்றை ஒருங்கெனக் கொள்ளும் மறையோனுக்குரித்து, தோற்றமும் இறுதியும் ஒன்றுதான் என்று கொள்ளுதல் இறைவனுக்கு உரியது. அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இது தோன்றுகிறது, இது இவ்வாறு வளர்கிறது, பின்னர் அது மறைகிறது என்ற மாற்றப் படிநிலைகள் அவ்வாறு தோன்றும் உயிரினங்களுக்கு உண்டு, பொருட்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனுக்கு அது இல்லை. இக்கொள்கை இறைவனது மூலநிலை அல்லது சிவமிகு நிலையின் விளக்கம். சிவம் கரு, சக்தி உரு. சிவமிகு நிலையில் மாற்றம் என எதுவுமில்லை. எப்பொருளும் சிவமே ஆகும். இதன் அடுத்தடுத்த படிநிலைகளில் சிவம் தணிதலும் சக்தி மிகுதலும் நிகழ்வன. இம்மறைமொழி எம்பெருமானது மாற்றம் இல்லா நிலையினை கூறுகிறது. இறைவனை பொறுத்தவரை எதுவுமே மாறுவதில்லை. யாவும் அப்படியே இருக்கின்றன. யாவும் யாமே என்பது அவனது தன்மை. இதுதான் மாற்றரும் தன்மை எனப்படுவது. மாற்றரும் தன்மை கொண்டவன் இறைவன் மட்டும்தான். ஒன்றின் தோற்றம், அதன் இறுதி ஆகிய இரண்டும் காலத்தால் வரையறுக்கப்படுகின்றன. இக்காலத்தில் தோன்றியது அடுத்த காலத்தில் வளர்கிறது. ஒரு காலத்தில் அது இறுதி நிலையை அடைகிறது என்பது உயிரினங்களுக்கு உரியது. ஆனால் காலமே நான்தான் என்று இருப்பவன் இறைவன். அவனுக்கு தோற்றம், ஈறு ஆகியன ஓர் ஒருங்கில் இருக்கின்றன. இதனை விளங்கிக் கொள்வதே கடினம். அவ்வாறாயின் இதனை இப்படியே பின்பற்றுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சுருக்கமாக நேரடியாக கூற வேண்டும் என்றால், மாற்றமில்லா தன்மை மாந்தர்க்கு உரியது அல்ல, அது இறைவனுக்கு உரியது. இது ஏன் இவ்வளவு அழுத்தி கூறப்படுகிறது என்பதனை அடுத்தடுத்து வரும் மறைமொழிகள் விளக்கும். பொறுமையாக கருத்துக்களை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள். மாற்றம் ஈனும் மனக்களம். மறைமொழி 24. மாற்றம் ஈனும் மனக்களந்தானே மாற்ற அவ்வை நிலைகோளும் மாறாதிருப்பின் மீளாச் சுழல் உழற்றும் ஆதலால். மாற்றம் ஈனும் மனக்களம் தானே என்பது மனக்களம் மாற்றத்தை ஈனிக்கொண்டே இருக்கிறது. அதாவது மாற்றத்தை மனக்களம் பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. கோளும் என்பது சுற்றி சுற்றி வருதல். மனக்களம் நீ மாற்றமடைய வேண்டும், மாற்றமடைய வேண்டும் என்று சுற்றி சுற்றி வரும். எதில் மாற்றமடைய வேண்டும், எவ்வாறு மாற்றமடைய வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டு விட்டது. அந்த இலக்கணம் 5 நிலைகளை கூறுகிறது. ஆக்கங்கோடல், நாணல், நயம்படல், புடையாமை, ஒரு பொருள் நோக்காமை ஆகியன அவ்வைந்து. மாறாதிருப்பின் மீளாச் சுழல் உழற்றும் ஆதலால். மனக்களம் இவ்வாறு மாறவேண்டும் என்று சுற்றி சுற்றி வந்த பின்னரும் மாறவில்லை என்றால் மீளாத சுழலில் உழல வேண்டியிருக்கும். ஆதலால்தான் மனக்களம் சுற்றி சுற்றி வருகிறது. இதுதான் மறைமொழியின் கருத்து. மாற்றக்கரணியம். மறைமொழி 25. ஆக்கங்கோடல், நாணல், நயம்படல், புடையாதிருத்தல்,
ஒரு பொருள் நோக்காமை அவ்வைந்தே மனக்களஞ்சூழ்த்தும் மாற்றக் கரணியம் என்க. ஆக்கங்கோடல், நாணுதல், நயம்படுதல், புடையாதிருத்தல், ஒரு பொருள் நோக்காமை. இந்த 5 நிலைகள்தாம் மனக்களம் சூழ்த்தும் மாற்றக் கரணியம். கரணியம் என்றால் காரணத்தை ஒரு கொள்கையாக கூறுதல். காரணங்களைக் கொண்ட கொள்கை கரணியம். அது மட்டுமல்ல, காரணங்களுக்கு உரிய உறுப்புகளை தொகையாக கொண்டுள்ளது கரணியம் ஆகும். இவ்விடத்தில் எவ்வுறுப்புகளால் மாற்றம் நிகழுமோ அவற்றை தொகையாக கொண்டுள்ள கொள்கை மாற்றக் கரணியம் எனப்படுகிறது. இயம் என்பது கொள்கையை குறிக்கும் சொல். ஒரு கொள்கையை வலியுறுத்தல் அல்லது ஒரு கொள்கையை வரையறுப்பது இயம் என்றாகும். தொல்காப்பியம் என்றால் தொன்மை காக்கும் கொள்கை என்று பொருள். இயம்தான் இயல் என்றாகிறது. உயிரியல், இயற்பியல் என்று அது வளர்ச்சி அடைந்தது. கரணியம் என்ன கூறுகிறது? ஆக்கங்கோடல், நாணல், நயம்படல், புடையாதிருத்தல், ஒரு பொருள் நோக்கில் புதையாதிருத்தல், இந்த 5ஐயும் மாற்றக் கரணியம் என்கிறது. இந்த மாற்றக் கரணியம் 5ஐயும் மனக்களம் சூழ்த்துகிறது. சூழ்த்துகிறது என்றால் ஒவ்வொரு மாந்தரையும் அது சூழ்ந்து இதற்குள் அழுத்துகிறது என்று பொருள். சூழ்ந்திருத்தல் வேறு, சூழ்த்துதல் வேறு. உங்களை சூழ்த்துகிறது அது. அந்த சூழுக்குள் தள்ளுகிறது. மாற்றம் வேண்டும், நீ அந்த சூழுக்குள் செல் செல் என்று அது சூழ்த்துகிறது. அந்த சூழில் என்ன இருக்கிறது? இதுவரை கூறிய 5 மாற்றக் கரணியங்கள் இருக்கின்றன. இந்த 5ஐயும் நோக்கு. இந்த 5லும் உனக்கு மாற்றம் தேவை, அல்லது 5ல் ஏதோ ஒன்றில் அல்லது ஒரு சிலவற்றில் மாற்றம் தேவை என்கிறது. மனக்களம் இதனை இவ்வாறு சூழ்த்திக் கொண்டே இருக்கிறது. எல்லா வாய்ப்பும் வழியல்ல. மறைமொழி 26. வாய் உடைத்ததனால் வழியுடைத்து எனக் கொள்ளல் பேய்முலை சுரப்பை உட்கி போந்தொழிதல் ஒப்பு. வாய் இருக்கிறது, அதனால் வழி இருக்கிறது என்று கொள்ளுதல் பேயின் முலையில் ஏதோ ஒன்று சுரக்கிறது, அதனை உட்கொண்டு போய் ஒழிதலுக்கு ஒப்பானது. வாய்ப்பிருக்கிறது என்பதனால் அதனை வழி எனக் கொள்ளுதல் எவ்வளவு பெரிய கொடும் நிலைக்கு தள்ளும் என்பதற்கு உரிய மறைமொழி இது. வாய்ப்பிருக்கிறது என்பதனால் அது வழி என்று கருதி அதனுள் சென்றால் அது பேய்முலையின் சுரப்பை உட்குதலுக்கு ஒப்பு. அப்படி உட்கினால் போந்தொழிவதைத் தவிர வேறு வழியில்லை என்பது கருத்து. இது ஏன் இவ்வளவு கூறப்படுகிறது? வாய்ப்பு என்பது ஒரு கொள்கையல்ல. வாய்ப்பிருக்கிறது என்பதற்காக எதையும் செய்துவிடக்கூடாது. எல்லா வாய்ப்பும் வழி என்று கருதக்கூடாது. வாய்ப்புகள் 1000 இருக்கலாம். அவற்றில் ஒன்றேனும் நெறிமுறைக்கு உட்பட்டதா என்று சீர்தூக்கி நோக்க வேண்டும். நெறிக்கு மாறாக 1000 அல்ல, கோடி வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றை நோக்காமல் நகர்ந்தால் அது நெறிக்கு உட்பட்ட வாழ்க்கை. மாறாக ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பினையே வழியாக கொண்டு உள்ளே புகுந்தால் அங்கே பேய் காத்திருக்கிறது. அதன் முலையிலிருந்து ஒன்று சுரந்து கொண்டிருக்கிறது. அதனை உட்கிப் போய் ஒழிவதைத் தவிர வேறு வழியில்லை. ஆகவே வாய்ப்புகளை பொருட்படுத்தாதீர் என்று இம்மறைமொழி வலியுறுத்துகிறது, எச்சரிக்கிறது. இதற்கு மேலும் விளக்கத்தை அடுத்த மறைமொழி கொண்டிருக்கிறது. ஐங்கரணக் காப்பொடு அட்டித்திருத்தல். மறைமொழி 27. வாய்ப்பொடு ஒட்டாது ஐங்கரணக் காப்பொடு அட்டித்திருப்போர் ஏய்ப்பரியார், ஏமாறார், பழியறியார், ஒழிவிலார், எம்பெருமான் போக்குறைந்து தெளிவுறுவார்காண். வாய்ப்பொடு ஒட்டாது ஐங்கரணக் காப்பொடு அட்டித்திருப்போர். வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதற்காக அந்த வாய்ப்புகளோடு சென்று ஒட்டிக்கொள்ளாமல் ஐங்கரணக் காப்போடு அட்டித்திருப்போர். அட்டித்திருப்போர் என்றால் அதனையே ஒரு கட்டுக்கோப்பாக அதனோடு தம்மை கட்டிக்கொண்டவர்கள். அட்டித்தல் என்றால் இருக்க கட்டுதல் என்று பொருள். அந்த ஐங்கரணக் காப்பை விட்டு விலகவே மாட்டேன் என்று அதனோடு சேர்த்து தம்மையும் கட்டிக்கொள்பவர்கள். ஐங்கரணக் காப்போடு அட்டித்திருப்போர்
ஏய்ப்பரியார், ஏமாறார், பழியறியார், ஒழிவிலார் ஆவர். அவர்களை எவருமே ஏமாற்றுவதில்லை. அவர்கள் ஏய்ப்பு என்றால் என்ன என்று அறிந்திருக்கவே இல்லை. ஆதலால் அவர்களுக்கு ஏய்க்கவே தெரியாது. அவர்கள் ஏமாறுவதில்லை. அவர்கள் பழியறிவதில்லை. அவர்கள் பழி போடுவது இல்லை அல்லது பழியை சுமப்பதும் இல்லை. அவர்களுக்கு ஒழிவில்லை. எம்பெருமான் போக்குறைந்து தெளிவுறுவார்காண். அவ்வாறானோர் எம்பெருமான் என்ன வாழ்க்கை போக்கினை வகுத்து இருக்கிறானோ அதில் உறைந்திருப்பர். உறைந்திருப்பர் என்றால் என்ன பொருள்? அதிலிருந்து அசையவே மாட்டார்கள். எது வந்தாலும் என்ன நேரினும் அந்த ஐங்கரணக் காப்பினை கட்டிக்கொண்டு இருப்பர். ஐங்கரணக் காப்பு இறைவன் வகுத்த போக்கினுள் மட்டும்தான் இருத்தும். அதிலிருந்து அசைவதற்கு கூட வாய்ப்பில்லை. எவரும் அசைத்துவிடவும் இயலாது. எம்பெருமான் போக்குறைந்து தெளிவுறுவார்காண். போக்கில் உறைந்து தெளிவுறுதல் அவர்களுக்கு அமையும். போக்கில் உறைதல் என்பது கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதல்ல, தெளிவடைதல் ஆகும். நிகழ்வது என்ன, ஏன் நிகழ்கிறது என்பதில் தெளிவு இல்லை என்றால் ஏமாற வேண்டியிருக்கும், ஒழிந்து போக வேண்டியிருக்கும். தெளிவில்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அந்த தெளிவினை எம்பெருமான் போக்கில் உறைவோர் பெறுவர். இதனை நான் விளக்கி கூற விரும்புகிறேன். ஏனெனில் இது வாழ்க்கையின் அன்றாட நடைமுறைக்கு மிகவும் இன்றியமையாதது. ஐங்கரணக் காப்பு என்பது என்ன? 1 ஆக்கம் கோடல், 2 நாணுதல், 3 நயம்படல், 4 புடையாதிருத்தல், 5 ஒரு பொருள் நோக்காமை. சூழலை நோக்கி தெளிவுறுதல். ஒரு சூழலில் ஆக்கம் குறைபடுகிறது, ஆக்கப்பணிகளில் சிதைவு ஏற்படுகிறது என்றால் ஐங்கரணக் காப்பில் இருப்போர் இதனை மிக எளிதில் கண்டுகொள்வர். இங்கு ஐங்கரணியத்தில் ஒன்று குறைபடுகிறது என்று அதனை நோக்குவர். அடுத்து சூழலில் உள்ளவர்கள் நாணாமல் இருக்கிறார்கள் என்றால் அது சீர்கேட்டின் வளர்ச்சி என்று அவர்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும். நாணாமை என்பது என்ன? சூழலில் இருப்பவர்கள் தம்முடைய பெருமை வெளிப்படுவதற்காக ஏதேனும் செய்து கொண்டே இருத்தல், அல்லது தம் பெருமையை நிலைநாட்டுவதற்காக பிறர் முன் எதனையாவது செய்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருத்தல், அது நாணாமை. அவர்கள் செய்யும் கீழ்மைகளை மறைப்பதற்கு எதையும் செய்தல், எந்த பழியையும் போடுதல், அல்லது கீழ்மைகளை மறைப்பதற்காக எவ்வளவு பொய்களையும் அவிழ்த்துவிட்டு கொண்டே இருத்தல் நாணாமை. இந்த நாணாமையும் வந்துவிட்டது என்றால் சூழல் சிதைகிறது என்பது தெளிவுடையார்க்கு தெரியும். 3வது நயம்படல். சூழலில் இருப்பவர்கள் தம்முடைய அளவுக்கு மீறி எகிர்கிறார்கள் என்றாலோ, அல்லது அவர்களுக்கு உரிய அளவை விட மிக குறைவாக தம்மை பணிவு அல்லது தாழ்ச்சி என்று காட்டிக்கொள்கிறார்கள் என்றாலோ அவர்கள் நயம் கெடுகிறார்கள். அளவையுடன் இருத்தல் நயத்தின் முதல் நிலை. ஒன்று அவர்கள் அளவைக்கு மேல் ஆடுவார்கள், அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக தம்மை மிக மிக தாழ்வாக காட்டிக்கொள்வார்கள். அவரவரும் அவரவர்க்கு உரிய அளவோடு வெளிப்படுதல் இயல்பான மனிதர்களுக்கு இயல்பாக வாய்க்கும். ஆனால் இயல்பு கெட்டுப்போய் நயங்கெடுவோர் ஒன்று தம்மை மிகையாக காட்டுவார்கள், அல்லது செயற்கையாக ஒரு சிலரிடம் தம்மை மிகவும் தாழ்த்தி கொள்வார்கள். அவை எல்லாவற்றுக்கு பின்னாலும் நோக்கம் இருக்கும். 4 புடையாதிருத்தல். தன் இயல்பான திறனை விட மிகுதியாக தனக்கு வேண்டும் என்று கருதுதல் புடைப்பு. 1000 கொடுத்தால் 1001 வேண்டும் என கருதுதல், 1 கோடி கொடுத்தால் அதனினும் கூடுதல் வேண்டும் என்று கருதுதல் புடைப்பு. எவ்வளவு இருந்தாலும் நிறைவின்மை, என்ன கொடுத்தாலும் நிறைவின்மை என்றால் அது புடைப்பு. தெருவில் படுத்து கிடப்பவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கோபுரங்களில் இருப்பவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெருவில் இருப்பவருக்கு போதாமைகள் இருக்கின்றன. ஆனாலும் ஏதோ ஒரு நிறைவுதான் அவர்களுக்கு உணவை செரிக்க வைக்கிறது, உறக்கத்தை வழங்குகிறது. கோபுரத்தில் இருந்தாலும் போதாது போதாது, இன்னும் வேண்டும், அல்லது எனக்கு நிறைவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் உறக்கமும் இருக்காது, உணவும் செரிக்காது. புடைப்பு சூழலில் இருக்கிறது என்றால் சூழல் ஏறத்தாழ இறுதிக்கட்டத்தை அடைந்துவிட்டது என்று பொருள். இறுதியில் ஒரு பொருள் நோக்காமை. ஒரு பொருளுக்காக அல்லது ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக
பல பல செயல்கள் நிகழ்கின்றன. அந்த ஒரு நோக்கம் ஈடேற வேண்டும் என்பதற்காக பல தீவினைகள், பல கொடுமைகள் நிகழ்கின்றன என்றால் அந்த சூழலில் 5 கரணியமும் கெட்டு ஒழிந்து விட்டது என்று பொருள். இதற்கு மேல் இறைவன் வந்து காத்தால்தான் உண்டு, இல்லையென்றால் இல்லை என்று பொருள். இதனை விளங்கிக் கொள்ள தெரிய வேண்டும். ஐங்கரணக் காப்போடு அட்டித்திருப்போர் ஆக்கத்தில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய சூழலில் ஆக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நாணுகிறார்கள். எவரேனும் பெருமைப்படுத்தினால் அதிலிருந்து விலகுகிறார்கள். ஏதேனும் தவறு செய்தால், பிழை செய்தால் அதனை வெளிப்படையாக வெளிப்படுத்தி அதற்குரிய வழிவகையை தேடுகிறார்கள். அவர்கள் கீழ்மைகளை மறைப்பதில்லை, பெருமைகளை பெரிதுபடுத்துவதில்லை. அவர்கள் தம்முடைய அளவு என்னவோ அதில் இருக்கிறார்கள். அது நயம். அவர்கள் தம் இயல்பு என்னவோ அதனை அப்படியே வெளிப்படுத்துகிறார்கள். அதுவும் நயம். அவர்கள் புடைவதே இல்லை. எதிலும் நிறைவு காண்கிறார்கள். இறைவன் எதனை வழங்குகிறானோ அதுவே எனக்கு நிறைவு என்கிறார்கள். அவர்கள் புலம்பித் திரிவதில்லை, அரற்றுவதில்லை. என்ன கிடைத்தாலும் ஏதேனும் ஒரு குறையை சொல்லிக்கொண்டே திரிவதில்லை. ஐங்கரணக் காப்பில் அட்டித்திருப்போர் இயல்பாகவே தாம் நிறைவாக இருப்பதாகத்தான் வெளிப்படுத்துவர். இருப்பது போதும் என்பர். எனக்கு ஏதேனும் வேண்டுமெனில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்பர். ஐங்கரணக் காப்பில் அட்டித்திருப்போர் எதிலும் ஒரு பொருள் நோக்க மாட்டார்கள். இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதனையும் செய்வேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இது எனக்கு வேண்டும் என்று வேண்டி பொறுத்திருப்பர். மறுக்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வர். ஒன்று செய்யப்படுகிறது என்றால் அதனால் பிறருக்கு தீவினை ஏற்படும் என்ற ஐயம் எழுந்தால் கூட அதனை அவர்கள் செய்வதில்லை. உண்மையில் கூறுகிறேன், மனதின்படி வாழும் ஒவ்வொருவருமே இறைவனால் இப்படி ஐங்கரணியத்தால் காக்கப்படுகிறார்கள். மனதின்படி வாழும் ஒவ்வொருவருக்கும் இது உண்டு. நீங்கள் இந்த ஐங்கரணியத்தையும் பொறுமையாக உங்கள் சிந்தனையில் வைத்து சீர்தூக்கி பாருங்கள். சூழல் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பது மிக தெளிவாக விளங்கும். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு விளங்கும். மாறிலிகள். மறைமொழி 28. மாறிலி நாடும் மாறிலிதனையே, வாய்ப்பொடு ஒட்டும் மாறிலித் தொகையே, ஊழினுக்கஞ்சா பாழ்பெடுத்தாடும் பேய்க்கணமாகும். மாறிலி எனப்படுவது மாற்றம் இல்லாத தன்மை கொண்ட மனிதருடைய அறிவு அல்லது அம்மனிதரை குறிக்கிறது. மாற்றம்தான் மனக்களத்தின் இயல்பு. அதனைத்தான் அது சூழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மாற்றமே அடைய மறுப்போர் மாறிலிகள். அவ்வாறு மாறிலியாக இருப்பவர்கள் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதிலிருந்து தப்பும் வழியை நாடுவார்களே அன்றி தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கற்பனை கூட அவர்களுக்கு வராது. அதிலிருந்து தப்புவதற்கு எதையும் செய்வார்கள், எதையும் சொல்வார்கள், எந்த வாய்ப்பையும் வழிமுறையாக பின்பற்றி விடுவார்கள். தப்பினால் போதும் என்று தப்பிவிடுவார்கள். அதன் பிறகு மீண்டும் அவர்கள் மாறிலியாகவே இருப்பார்கள். இவ்வாறான மாறிலிகள் இன்னொரு மாறிலியைத்தான் நாடுவர். மாறிலி மாறிலியைத்தான் நாடும். ஒரு மாறிலி மாற்றத்திற்கு உட்படுபவரை நாடாது. அவ்வாறானோரை அது பொருட்படுத்தாது. ஒரு மாறிலி மாற்றத்திற்கு உட்படுபவரை நாடினால் அவ்வாறானோர் ஏதேனும் ஒரு வாய்ப்பை வழங்குவார் என்று கருதும். இவரிடம் ஏதேனும் வாய்ப்பிருக்கிறது என்றால் அதற்காக அவரை நாடும். ஆனால் இயல்பாக பொருத்தமாக ஒரு மாறிலி இன்னொரு மாறிலியைத்தான் நாடும். வாய்ப்பொடு ஒட்டும் மாறிலித் தொகையே ஊழினுக்கஞ்சா பாழ்பெடுத்தாடும் பேய்க்கணமாகும். வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதற்காக அந்த வாய்ப்புகளோடு ஒட்டி கிடப்பது மாறிலித் தொகை. மாறிலித் தொகை என்பது இவ்வாறான மாறிலிகள் எல்லாம் ஒரு தொகையாக சேர்ந்து விடுதல். மாறிலி மாறிலியைத்தான் நாடும். அது ஒரு தொகையாக சேர்ந்துவிடும். அது ஏன் சேர்கிறது என்றால் அங்கு ஏதோ ஒரு வாய்ப்பிருக்கிறது. இந்த ஐங்கரணயத்துக்கு மாறாக செயல்படுவதற்கு அங்கு வாய்ப்பிருக்கிறது என்றால் அங்கு இவை ஒரு கூட்டமாக கூடி தொகையாக இருக்கும். ஊழினுக்கஞ்சா பாழ்பெடுத்தாடும். பாழ்ப்பு என்னும் சொல் வெறுப்பு, வெஞ்சினம் ஆகிய பொருள் கொண்டது.
மாறிலி பேய்க்கணம் பிறர் மீது வெஞ்சினம் வெறுப்பு கொண்டு ஆடும். பேய் என்ற சொல்லிற்கு ஏற்கனவே ஊழி நூலில் விளக்கம் கூறியுள்ளோம். தனக்குரியது பிறரிடம் இருக்கிறது என்று கருதுவது பேய்தான். அதுதான் பேய் நிலை. எனக்குரியது அங்கிருக்கிறது என்று கருதும் அது. அதனிடம் என்ன இருக்கிறது என்று அது நோக்கவே நோக்காது. தன்னிடம் எவ்வளவு இருந்தாலும் எனக்குரியது அங்கிருக்கிறது, எனக்குரியதை இவர் எடுத்து விட்டார், எனக்குரியதை அவர் எடுத்து விட்டார் என்று அரற்றும். அதுதான் பேய். ஏன் பேய்க்கணம் எனப்படுகிறது? இப்பொழுது அந்த மாறிலி ஒன்றல்ல, அது ஒரு தொகையாக இருக்கிறது. இந்த தொகை ஊழ்வினைக்கு கூட அஞ்சாமல் பாழ்ப்பு ஆகிய வெறுப்பொடு ஆடும். மாந்த கூட்டத்தில் இந்த மாறிலி தொகையை நீங்கள் எல்லா துறைகளிலும் நோக்கலாம். ஒரு இடத்தில் முறைகேடு இருக்கிறது என்றால் அதனை பற்றி அங்கு இருக்கும் இந்த மாறிலி தொகை நன்கறியும். ஆனால் அப்படி ஒரு முறைகேடே இல்லை என்று அது வாதிடும். எந்த துறையிலாவது அங்கிருக்கும் ஒரு முறைகேட்டை இது முறைகேடு என்று வெளிப்படையாக ஒருவர் கூறுகிறாரா? எவருமே கூறமாட்டார். ஏனென்றால் இவை எல்லாமே மாறிலிகள். மாறிலிகளை பற்றிய தெளிவு இன்றியமையாதது. குற்றங்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. குற்றங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மக்கள் கூட்டம் எதுவுமே நடக்காதது போல் தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே இயல்பாக இருப்பது போல் அவரவரும் அவரவர் பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த மக்கள் தொகையின் பெரும் பகுதியே மாறிலி ஆகிவிட்டது. குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது எவருக்கும் எந்த கேள்வியுமே இல்லை. ஏனென்றால் கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் இருப்பவர்களே இந்த மாறிலி பேய்க்கணத்தின் தொகையாகி விடுகிறார்கள். ஆகவே பாழ்பெடுத்து ஆடுகிறார்கள். மனித வளம் சூறையாடப்படுகிறது. சிறுவர்கள் சிறுமிகள் சூறையாடப்படுகிறார்கள். பள்ளிகள் குற்றச் செயல்களுக்கான களங்களாகிவிட்டன. இவற்றை அறியாதவர் எவருமில்லை. ஆனால் எதுவுமே நடக்காதது போல் அவரவரும் செல்கிறார்கள். மாறிலி கூட்டம் இப்படித்தான் இருக்கும். இது கேள்வி கேட்காது, குரல் எழுப்பாது, கண்டிக்காது, எதுவும் செய்யாது. ஊழிக்காலத்தில் மனப்பிறழ்ச்சி உச்சத்திற்கு செல்லும். இதனை பற்றி நாம் ஏற்கனவே உரைகளில் கூறியிருக்கிறோம். ஊழிக்காலத்தில் புனைவுகள் மிகும். ஒரு நோக்கம் ஈடேற வேண்டும் என்று முதலிலேயே முடிவெடுத்துவிட்டு தொடர்ச்சியாக ஒரு கதையை பின்னிக்கொண்டே இருப்பது புனைவு. தொடர்ச்சியாக கதைகள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கதைகள் நம்பும் கூட்டத்தினர் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஒரு நிலையில் அந்த விளைவு எதுவோ அதனை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தி அந்த விளைவை கைப்பற்றும் பொழுது இந்த கதைதான் நம்பப்படும். உண்மையில் என்ன நடந்தது என்பதனை நம்புவதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் புனைவு தெளிவாக தன் பணியை செய்திருக்கும். மாறாக மாற்றத்திற்கு உட்படுபவர்கள் ஒரு பொருள் காண்பதில்லை என்பதனாலும் தம் பெருமையை வெளியே பேசுவதில்லை என்பதனாலும் எந்த புனைவிலும் ஈடுபட மாட்டார்கள். மாறிலிகள் எனப்படுபவை யாவை என்பது பற்றி ஒரு தெளிவு வேண்டும். நல்ல ஆழ்ந்த தெளிவு வேண்டும். இன்று இது விளங்கவில்லையா? இது ஒரு சிக்கல் இல்லை. இன்னும் சில நாட்கள் கழித்து விளங்கட்டும். இன்னும் விளங்கவில்லையா? ஓராண்டு கழித்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் என்றேனும் இதனை விளங்கிக் கொள்ளுங்கள். ஊழிக்காலத்தில் மனப்பிறழ்ச்சி. ஊழிக்காலத்தில் மாந்த நடவடிக்கைகள் எல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் பிறழ்ச்சி அடையும். இப்பொழுதே அது பிறழ்ச்சி அடைந்து விட்டது. நீங்கள் இப்படி நடக்காது என்று கருதி கொண்டிருப்பதனால் எதுவும் நடக்காமல் இருப்பதில்லை. நீங்கள் எதெல்லாம் நடக்காது என கருதுகிறீர்களோ அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நிகழாது என்று நீங்கள் கூறுவதனால் அது நிகழவில்லை என்று ஆகிவிடாது. நிகழ்கிறது என்றால் நிகழ்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று கூறுவதனால் நீங்கள் எதனையும் பெற்றுவிடுவதில்லை. இதுதான் மாறும் தன்மை. நேற்று நாம் அப்படி இருந்தோம், இன்று நாம் மாற்றமடைய வேண்டும் என்ற தன்மை இருந்தால் அது மாந்த பிறப்பிற்கு அழகு. நேற்று இருந்தது அப்படியேதான் இன்றும் இருக்கிறது என்று கருதினால் அது மாந்த பிறப்பிற்கு அழகே அல்ல. அப்படி இருப்பவர்களுக்கு எந்த காப்பும் இருக்காது.
இறைவன் இருக்கிறானா இல்லையா, ஏன் இவ்வளவு அநீதிகள் நடக்கின்றன என்று கேட்கிறீர்கள். இறைவன் இருக்கிறான். இறைவன் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். மாற்றம் வேண்டும். மாற்றம் ஒவ்வொரு கணமும் மனக்களத்துள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இயல்பிற்கு மாறாக ஒன்று இருக்கிறது என்றால் அதனை நோக்கத் தெரிய வேண்டும். அதன் மீது கேள்வி எழுப்பி தெளிவடைய தெரிய வேண்டும். சூறையுட் சுழற்றும் மாறிலி கூடல். மறைமொழி 29. மாறிலி கூடல் ஏய்ப்பிலி என தம்மை ஏற்றியும் போற்றியும் காப்பிலி உயிரின் கதியழித்தாடும். கரந்து கனஞ்சேர்க்கும். அன்னவுஞ்சாலுமோ இன்னவுஞ்சாலுமோ வென்னும் திண்ணமும் கழிய என்னவும் நடுக்குறும். அல்லலும் இன்னலும் கொடுங்கரங்கோர்த்து தெள்ளமை ஒழுங்கினை சூறையுட் சுழற்றும். மாறிலிகள் கூடிவிட்டால் தம்மை எவருமே ஏய்க்க முடியாது என்று தம்மைத்தாமே ஏற்றிக்கொண்டு தம்மைத்தாமே போற்றிக்கொள்ளும். அவ்வாறு ஏற்றியும் போற்றியும் என்ன செய்யும்? காப்பிலி உயிரின் கதி அழித்தாடும். காப்பிலாத உயிர்களின் கதி அழித்து ஆடும். காடுகள் வெட்டப்படுகின்றன. மலைகள் சுரண்டப்படுகின்றன. ஆறுகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இவை யாவும் காப்பிலி உயிர்கள். எந்த மரமும் கை நீட்டி தன்னை காத்து கொள்ளாது. எந்த மலையும் காலால் உதைத்து தன்னை காத்து கொள்ளாது. இவை காப்பிலி உயிர்கள். இவற்றை சூறையாடுவது இக்கூட்டம், மாறிலி கூட்டம். ஏன் சூறையாடுகிறது? இப்படி சூறையாடினாலும் தம்மை எவரும் எதுவும் செய்ய முடியாது என்று அது நம்புகிறது. மாறிலி கூடல் ஏய்ப்பிலி என தம்மை ஏற்றியும் போற்றியும் கொள்ளும். நாங்களெல்லாம் ஏய்ப்பிலி, எங்களை எவருமே ஏய்க்க இயலாது என்று அது தம்மைத்தாமே போற்றிக்கொள்ளும். அப்படி போற்றிக்கொண்டு கதியிலி உயிர்களையெல்லாம் அது சூறையாடும். ஆறுகள் மலைகள் மட்டுமா? மாந்தரிலும் கதியிலியாக இருப்போர் மாறிலிகளால் சுரண்டப்படுகின்றனர். கரந்து கனம் சேர்க்கும். கரந்து என்றால் மறைவாக இருந்து என பொருள். மாறிலிகள் மறைவாக இருந்து தமக்கு உரிய கனஞ்சேர்க்கும், அதாவது கூட்டம் சேர்க்கும். அன்னவுஞ்சாலுமோ இன்னவுஞ்சாலுமோ என்னும் திண்ணமும் கழிய என்னவும் நடுக்குறும். அல்லலும் இன்னலும் கொடுங்கரங்கோர்த்து தெள்ளமை ஒழுங்கினை சூறையுட் சுழற்றும். அப்படியும் நிகழுமா இப்படியும் நிகழுமா என வியக்குமாறும் நம்மிடம் இருக்கும் உறுதிப்பாடே கழிந்து போகும் அளவிற்கு எண்ணினால் கூட நடுங்குமாறும் அல்லல் இன்னல் ஆகியன தம் கொடும் கரத்தினை கோர்த்து கொண்டு தெளிவாக அமைந்துள்ள ஒழுங்குகளை சூறையுள் சுழற்றும். எவ்வளவு கொடுமைகளை செய்தாலும் அப்படி நிகழ்ந்திருக்காது என மற்றவர்களை கருதச் செய்வது மாறிலிகளின் பாசாங்கு. மாறிலிகள் அப்படி ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும். அதுதான் கரத்தல். அந்த தோற்றம் மிக நேர்த்தியாக இருக்கும். உங்களுக்கு நான் விளக்க வேண்டியதில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன் இந்த நாடு எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது? உங்கள் ஊர் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது? குடும்பங்கள் எப்படி இருந்தன, இன்று எப்படி இருக்கின்றன? பள்ளிகள் எப்படி இருந்தன, இன்று எப்படி இருக்கின்றன? மருத்துவத்துறை எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சூறை சுழற்றி கொண்டிருக்கிறது என்பது பார்த்தாலே தெரிகிறது. இங்கு தெள்ளமை ஒழுங்கு இல்லை. தெள்ளமை ஒழுங்கை உடைப்பதுதான் மாறிலி கூட்டத்தின் முதன்மை நோக்கம். ஓரிடத்தில் ஒழுங்கு இருக்கிறது என்றால் அந்த ஒழுங்கை குலைக்க வேண்டும். ஒழுங்கு குலைந்தால் இந்த மாறிலிகள் நோக்கத்திற்கு ஒழுங்கிலிருந்து வெளியேறியோர் பங்குதாரர்கள் ஆகிவிடுவர். எண்ணுவதற்கே நடுக்கமாக இருப்பது என்பதனால் எண்ணாமல் இருக்க இயலாது. எல்லாவற்றையும் உள்வாங்கித்தான் ஆக வேண்டும். நடுங்கினாலும் நடுங்கித்தான் ஆக வேண்டும். பதைக்கிறது என்றால் பதைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் என்ன நிகழ்கிறது என்பதனை தெளிவாக நோக்க பழக வேண்டும். மாற்றத்திற்கான வழிகாட்டல். மறைமொழி 30. மாற்ற மனம் நாடி ஐந்தொழு சூழில் ஆற்றல் வல்லார் நோக்கின் அப்புடை ஒழியும் ஆதலால் அற்றாது பற்றுக ஐநெறி கொள்கையே. மாற்ற மனம் நாடி. எனக்கு மாற்றம் வேண்டும் என்று மனதை நாட வேண்டும். நான் மாறுவதற்கே விரும்புகிறேன். நான் மாறிலி அல்ல. நான் மாற விரும்புகிறேன் என்று மனதை நாடி ஐந்தொழு சூழில்
தொழு எனப்படுவது மாடுகள் ஆணிரை அடைக்கப்படும் இடம். மாந்தராகிய நமக்கு தொழுவே இந்த 5 தான். ஆதலால் ஐந்தொழு எனப்படுகிறது. ஐந்தொழு என்பதே சூழ்தான். அது நம்மை சூழ்ந்து காத்து கொண்டிருக்கிறது. ஐந்தொழு சூழில் ஆற்றல் வல்லார். ஐந்தொழு சூழில் உள்ள வழிகளை பின்பற்ற வல்லார் என இதற்கு பொருள். 6 என்பது வழியை குறிக்கிறது. ஆற்றல் என்று நாம் சக்தியின் ஒரு நிலையை குறிக்கிறோம் அல்லவா? அந்த பொருளும் இதற்கு உண்டு. அவ்வாறான ஆற்றல் கொண்டோர் எது நிகழ்ந்தாலும் இந்த ஐந்தொழு சூழை விட்டு விலகுவதில்லை. எது நிகழ்ந்தாலும் இதனை விட்டு விலக மாட்டேன் என்று இருப்பதற்கு ஆற்றல் வேண்டும். இல்லையென்றால் அந்த பேய்க்கணம் அசைத்து தூக்கி போட்டுவிடும். எந்த அழைப்பாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட உணர்ச்சி பிழம்பாக இருந்தாலும், இந்த தொழுவை விட்டு நான் வெளியே நகரமாட்டேன் என்று இருந்தால் அவர் இறைவனின் காப்பிற்குள் இருக்கிறார். அவர்தான் ஆற்றல் வல்லார். அப்படி ஆற்றல் வல்லவர்கள் நோக்கினாலே போதும், மாறிலி புடையெல்லாம் ஒழிந்து போகும். நோக்குதல் என்பது பார்த்தல் அல்ல, ஆழ்ந்து ஒன்றை புரிந்து கொள்ளுதல். ஆதலால் அற்றாது பற்றுக ஐநெறி கொள்கையே. அதனால் அற்றாமல் அல்லது இக்கொள்கையின் உறவு அறாமல் இதனை பின்பற்றுவீர். இப்பாடத்தின் கருத்து கடும் சொற்களால் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்றுள்ள சூழலுக்கு இதுவே குறைவு. இனிவரும் ஊழுக்கால சமூகத்தின் சீர்கேடுகளுக்கு இந்த வழிகாட்டல் இல்லை என்றால் வாழ்க்கையே மிகவும் கடினமானதாகிவிடும். மக்களுக்கு ஒரு நெறி தேவைப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதனை செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது என்ற நெறிமுறை தேவைப்படுகிறது. இச்சூழலில்தான் இறைவன் நமக்கு இந்த ஐநெறி கொள்கையை வழங்கியிருக்கிறான். இந்த ஐநெறி கொள்கையில் ஒரு துளி தீங்கு பிறருக்கு இருக்கிறதா? என்ன கூறுகிறோம்? எப்பொழுதும் ஆக்கத்தில் ஈடுபடு என்கிறோம். நாணத்தோடு இரு என்கிறோம். பெருமை பீற்றிக்கொண்டு அலையாதே. தவறு செய்தால் அதனை ஒப்புக்கொள். அதனை மறைப்பதற்கு எவர் மீதும் பழி போடாதே, அல்லது அதனை மறைப்பதற்காக எந்த பாதகத்திலும் ஈடுபடாதே என்கிறோம். இதில் யாருக்கு என்ன கேடு இருக்கிறது? நயத்தோடு நடந்து கொள். நயம் பட இரு. உன் அளவு என்னவோ அதில் இரு. உன் இயல்பு என்னவோ அதில் இரு என்கிறோம். இதில் என்ன கேடு இருக்கிறது? புடையாதிரு என்கிறோம். ஒன்று புடைக்கப்படுகிறது என்றால் என்ன பொருள்? அரிசி புடைக்கப்படுவதனால் அரிசி மேலே செல்கிறது. நீ புடைத்து மேலே எழுப்புகிறாய். அது அடுத்த நொடியே கீழே வரப்போகிறது. ஆகவே உன்னை நீயே புடைத்து கொண்டாலும் அது நிலைக்காது. உன் எல்லைக்கு மேல் அல்லது உன் வரம்பிற்கு மேல் எகிர வேண்டும் என்று துடிக்காதே. புடையாதிரு. மேம்பாடு, வளர்ச்சி ஆகியவற்றை உன் நெறியை நோக்கி இறைவனே நல்குவான். அதனை யாரும் யாரிடமிருந்தும் பறிக்க இயலாது. அது புடைப்பல்ல, அது அவன் அருள். நேற்று வரை ஒரு செய்யுளை படிக்கத் தெரியாத சிலருக்கு இறைவன் அந்த செய்யுளுக்கு உரை விளக்கம் சொல்லும் அருளை வழங்குகிறான். செம்மை ஆசான் பள்ளி மாணாக்கரிடம் பார்க்கிறேன். நேற்று வரை பாடவே தெரியாதவர்கள் செம்மை இசைக்குழுவில் பாடுகிறார்கள். நேற்று வரை தாளக்கருவிகளை தொட்டே பார்க்காதவர்கள் தாளம் இசைக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி நடக்கின்றன? நேற்று வரை கட்டுமானம் என்ன என்றே தெரியாதவர்கள் கோயில் கட்டுமானத்தில் சிறப்பாக ஈடுபடுகிறார்கள். நேற்று வரை ஒரு கோடு போட தெரியாதவர்கள் வடிவியல் கொள்கைகளை வரைபடமாக வரைகிறார்கள். இவை யாவும் எம்பெருமான் அருள். மாற்றம் வேண்டும் என்று கேட்டால் இந்த மாற்றங்களை இறைவனே நல்கிவிடுவான். ஆனால் மாற்றத்தை விரும்பாமல், இறைவனை நாடாமல் புடைக்க வேண்டும் என்று இருந்தால் புடைந்தே ஒழிய நேரிடும். ஒரு பொருள் நோக்காதே என்கிறோம். ஒன்று வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதும் புனைவுகளில் ஈடுபடுவதும் பாவம் என்கிறோம். ஏன் ஒரு பொருள் நோக்காமல் இருக்க இயலாதா? உங்களுக்கு ஒன்று வேண்டும் என்பதற்காக எதையும் செய்து விடுவீர்களா? அப்படி செய்வதினால்தான் ஒட்டுமொத்த சமூகத்திலும் குற்றங்களும் ஊழல்களும் முறைகேடுகளும் நியாயப்படுத்தப்படுகின்றன. எவருடைய குற்றமாவது கண்டிக்கப்படுகிறதா? மாறாக இயல்பாக எதையும் செய்தால் அது குற்றம் என கற்பிக்கப்படுகிறது. இயல்பாக இருத்தல் குற்றம், இயல்புக்கு மாறாக எதையாவது செய்தால் அது குற்றம் இல்லை என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒரு பொருள் நோக்கம். ஐநெறித் தொழுவிற்கு வெளியே மாறிலிகளின் பேச்சு ஏமாற்றும், தோற்றம் ஏமாற்றும், செயல்கள் ஏமாற்றும், புனைவுகள் ஏமாற்றும்.
உங்களில் பலர் மாறிலியாக இருக்கலாம். நீங்களும் மாறுங்கள். அல்லது மாறிலிகளுக்கு ஆட்படுபவராக இருக்கலாம். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த கருத்துகள் யாவர்க்குமானவை. இக்கருத்துகளை நான் பெற்றது எனக்கல்ல, யாவர்க்குமாக. யாவர்க்குமான அமுது இது. யாவர்க்கும் இது சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை இவ்வளவு வலியுறுத்தி கூறுகிறோம். மாற்றம் விரும்புங்கள். மனக்களத்தில் மாற்றம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு கணம் எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா, மாற்றம் வேண்டும் என்று ஒருவர் கேட்டால் அந்த கணமே இறைவன் அரவணைப்பான். தவறுகளை ஒப்புக்கொண்டு மாறுவோரும் உண்டு. இறைவனே இல்லை என கருதி கொண்டு செயற்கையாக வழிபட்டு மாறிலிகளாக இருப்பவர்களும் உண்டு. ஏய்த்தல்தான் தமக்கு சிறப்பாக இருக்கிறதே என்று மாறிலிகளின் தொகை தம்மைத்தாமே போற்றிக் கொண்டும் இருக்கிறது. நீங்கள் மாற்றத்தின் வழியை நாட வேண்டும். வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக எதையும் செய்துவிடக்கூடாது. வாய்ப்புகள் 1000 இருந்தாலும் எது ஐநெறி கொள்கையோ அதில் நிற்க வேண்டும். ஐநெறி கொள்கையில் இருந்து கொண்டு ஒன்று உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு இறைவனால் மறுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அது எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும், அது உங்களுக்கு எவ்வளவு தேவையானதாக இருந்தாலும் ஐநெறி கொள்கையை விட்டு விலகாமல் வேண்டுங்கள். இறைவன் நல்குவான். அதனினும் சிறப்பானதை நல்குவான். ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இந்த கொள்கைக்குள் இருந்து கொண்டே கிடைக்கவில்லை என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இறைவனால் மறுக்கப்படுகிறது. எப்படியும் அதனை பெறுவேன் என்று இறங்கினால் பேய்க்கணத்தின் அங்கமாகி விடுவீர்கள். அதற்கு பிறகு நிகழும் எதற்கும் நீங்களே பொறுப்பு. இதனால்தான் ஊழியே நிகழ்கிறது. ஊழியில் பல கோடி உயிரினங்கள் பலியாகின்றன என்பதுதானே செய்தி. ஏன் இறைவன் வந்து காப்பதில்லை? இறைவன்தான் அழிக்கிறான். இறைவன்தான் ஊழி கூத்தாடி அழிக்கிறான். ஏன் அழிக்கிறான்? மாறிலிகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. எவ்வளவுதான் நெறிமுறைகளை உணர்த்தினாலும் உரைத்தாலும் அக்கூட்டம் மாறுவதில்லை. மாறிலிகளை துடைத்து அழித்து ஊழியிலிருந்து ஒரு நெறிமுறைப்பட்ட கூட்டம் வெளிப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் இறைவன் ஊழியை நிகழ்த்துகிறான். இது ஊழிக்காலம். மாந்தர்தம் மனப்பிறழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் காலம். இந்த பிறழ்ச்சி என்ற சூறைக்கு நடுவிலும் அசையாது நிற்க வேண்டும் என்றால் ஐநெறி கொள்கையை பற்றிக் கொள்க. இந்த இயல் முடிவடைந்தது. இந்த இயலில் உள்ள மறைமொழிகளை இப்பொழுது இசை வடிவில் கேட்கலாம். மாற்றருந்தன்மை தோற்றமொடீற்றை ஒருங்கெனக் கொள்ளும் மறையோனுக் குறித்தாதலால் மாந்தர்க்கில்லை மாறிலித்தன்மை. மாற்றம் ஈனும் மனக்களந்தானே மாற்ற அவ்வை நிலைகோளும். மாற்றம் ஈனும் மனக்களந்தானே மாற்ற அவ்வை நிலைகோளும். மாறாதிருப்பின் மீளா சுடலுழற்று மாதலால். மாறாதிருப்பின் மீளா சுழலுழற்று மாதலால். ஆக்கங்கோடல் நாணல் நயம்படல் புடையாதிருத்தல். ஒரு பொருள் நோக்காமை அவ்வைந்தே மனக்களஞ்சூழ்த்தும் மாற்ற கரணியமென்க.
ஆக்கங்கோடல் நாணல் நயம்படல் புடையாதிருத்தல். ஆக்கங்கோடல் நாணல் நயம்படல் புடையாதிருத்தல் ஒரு பொருள் நோக்காமை. ஒரு பொருள் நோக்காமை அவ்வைந்தே மனக்களஞ்சூழ்த்தும் மாற்ற கரணியமென்க. ஆக்கங்கோடல் நாணல் நயம்பட புட. ஆக்கங்கோடல் நாணல் நயம்படல் புடையாதிருத்தல் ஒரு பொருள் நோக்காமை அவ்வைந்தே மனக்களஞ்சூழ்த்தும் மாற்ற கரணியமென்க. அவ்வைந்தே மனக்களஞ்சூழ்த்தும் மாற்ற கரணியமென்க. வாய் உடைத்து அதனால் வழியுடைத்து எனக் கொளல். வாய் உடைத்து அதனால் வழியுடைத்து எனக் கொளல். பேய்முலை சுரப்பை ஊட்கி போந்தொழிதல் ஒப்பு. பேய்முலை சுரப்பை ஊட்கி போந்தொழிதல் ஒப்பு. வாய் உடைத்து அதனால் வழியுடைத்து எனக் கொளல். பேய்முலை சுரப்பை உட்கி போந்தொழிதல் ஒப்பு. வாய்ப்பொடு ஒட்டாது ஐங்கரண காப்பொடு அட்டித்திருப்போர். ஏய்ப்பரியாரே மாறார் பழியறியார் ஒழிவிலாரவரே. வாய்ப்பொடு ஒட்டாது ஐங்கரண காப்பொடு அட்டித்திருப்போர். ஏய்ப்பரியாரே மாறார் பழியறியார் ஒழிவிலாரவரே. எம்பெருமான் போக்குறைந்து தெளிவுறுவார் காண்பீர் காலந்தோறும். எம்பெருமான் போக்குறைந்து தெளிவுறுவார் காண்பீர் காலந்தோறும். வாய்ப்பொடு ஒட்டாது ஐங்கரண காப்பொடு அட்டித்திருப்போர். ஏய்ப்பரியாரே மாறார் பழியறியார் ஒழிவிலார் அவரே. எம்பெருமான் போக்குறைந்து தெளிவுறுவார் காண்பீர் காலந்தோறும். மாறிலி நாடும் மாறிலிதனையே. மாறிலி நாடும் மாறிலிதனையே வாய்ப்போடு ஒட்டும் மாறிலி தொகையே. ஊழினு கஞ்சா பாழ்படுத்தாடும் பேய் கணமாகும். பேய் கணமாகும் மாறிலி நாடும் மாறிலிதனையே வாய்ப்பொடு ஒட்டும் மாறிலி தொகையே.
ஊழினு கஞ்சா பாழ்படுத்தாடும் பேய் கணமாகும். மாறிலி கூடல் ஏப்பிலி என தமை ஏற்றியும் போற்றியும் காப்பிலி உயிரின் கதி அழித்தாடும் அகுதான்று கரந்து கணமுஞ்சேர்க்கும். மாறிலி கூடல் ஏப்பிலி என தமை மாறிலி கூடல் ஏப்பிலி என தமை ஏற்றியும் போற்றியும் காப்பிலி உயிரின் கதி அழித்தாடும் அகுதான்று கரந்து கணமுஞ்சேர்க்கும். அன்னவுஞ்சாலுமோ இன்னவுஞ்சாலுமோ வெண்ணும் திண்ணமும் கழிய எண்ணவும் நடுக்கூறும் அல்லலும் இன்னலும் கொடுங்கரங்கோத்து தெள்ளமை ஒழுங்கினை சூறையுற்றுழற்றும். அன்னவுஞ்சாலுமோ இன்னவுஞ்சாலுமோ வெண்ணும் எண்ணமும் கழிய எண்ணவும் நடுக்கூறும் அல்லலும் இன்னலும் கொடுங்கரங்கோர்த்து தெள்ளமை ஒழுங்கினை சூறையிற் சுழற்றும். மாறிலி கூடல் ஏப்பிலி என தமை ஏற்றியும் போற்றியும் காப்பிலி உயிரின் கதி அழித்தாடும் அகுதான்று கரந்து கணமுஞ்சேர்க்கும். அன்னவுஞ்சாலுமோ இன்னவுஞ்சாலுமோ வெண்ணும் திண்ணமும் கழிய எண்ணவும் நடுக்கூறும் அல்லலும் இன்னலும் கொடுங்கரங்கோத்து தெள்ளமை ஒழுங்கினை சூறையுற்றுழற்றும். மாற்ற மனம் நாடி ஐந்தொழுங்கினாற்றல் வல்லார். மாற்ற மனம் நாடி ஐந்தொழுங்கினாற்றல் வல்லார். ஐயனம்மை பாதம் பதறி நோக்கின் ஐயனம்மை பாதம் பதறி நோக்கின் சூறை சுழலும் புடையொழியுமாதலால் மாற்ற மனம் நாடி ஐந்தொழுங்கினாற்றல் வல்லார். ஐயனம்மை பாதம் பதறி நோக்கின் சூறை சுழலும் புடையுமொழியுமாதலால் அற்றாது பற்றுக ஐநெறி கொள்கையே. ஐயனம்மை பாதம் பதறி நோக்கின் சூறை சுழலும் புடையுமொழியுமாதலால் அற்றாது பற்றுக ஐநெறி கொள்கையே. அற்றாது பற்றுக
ஐநெறி கொள்கையே.